numbers are in the ratio 2:3:5 and their LCM is 900, then their HCF is equal to சொல்லியிருக்காங்க. 3 எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2:3:5 விகிதத்தில் இருக்கான். ஓகேவா? அதோட எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, உங்களை HCF கேட்குறாங்க. இப்போது அந்த 3 நம்பர்ஸ் எனக்கு விகிதத்தில் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் நம்பர் என்னன்னு தெரியாது. அப்போ நம்ம எப்பயுமே எப்படி எடுப்போம்? அந்த மாதிரி இருந்தால் 2x 3x 5xன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதோட எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம யூஸ்வலாக எல்சிஎம் எப்படி போடுவோமோ அது மாதிரி போடுவோமா? இப்போ யூஸ்வலாக எல்சிஎம் போடும்போது இப்போ எக்ஸ் டேபிளில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன வந்திருக்கும்? 2 3 5ன்னு வந்திருக்கும். அடுத்து 2 டேபிளில் போட்டிங்கன்னா 1 3 5ன்னு வந்திருக்கும். 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1 1 5ன்னு வந்திருக்குமா? 5 டேபிளில் போட்டிங்கன்னா 1 1ல் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம ஆக்சுவலாக எப்பயும் போல் கண்டுபிடிச்ச எல்சிஎம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 3s are 6 2 3s are 6 6 5s are 30 30xன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? 30x தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க கொடுத்துருக்காங்க 900ன்னு. ஓகேவா? அப்போ எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்? 900 இந்த 30 இங்கே டிவைடில் வந்துடும். ஓகேவா? இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். 3 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 30. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ அந்த எக்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. 2 × 30 3 × 30 இது 5 × 30. ஓகேவா? பட் நம்ம HCF வேணும் என்ன பண்ணுவோம்? காமன் டேர்ம் தானே எழுதுவோம். அப்போ காமன் டேர்ம் இதில் என்ன? எல்லாத்துலேயும் 30 தான் காமனாக இருக்குது. ஓகேவா? அப்போ HCF வந்து பார்த்திங்கன்னா 30. அதான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?